நான் பூவரசி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் ஒன்றும் சாப்பிடாம இருந்து உடம்பு குறைக்கிறது கிடையாது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அண்ட் அப்படி தான் நான் 84 கேஜிலேருந்து 69 கேஜிஸ் வந்தேன். ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு ஒரு 1 ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டேக்காக வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூட ஜீரா வாட்டரும் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். இல்லை எங்கன்னா வெளியே போகிறோன்னா இட்லி எடுத்துப்பேன். மோஸ்ட்டாக வந்து ஸ்டீம் பண்ணதாக எடுத்துக்கோங்க மார்னிங். அண்ட் இன்றைக்கி பப்பாயா, கொய்யா ஃப்ரூட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸி சீட்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அண்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி ஒரு ஜூஸ் தான் பண்ணேன். கேரட், பீட்ரூட் அண்ட் குக்கும்பர் போட்டு. முடிஞ்ச அளவுக்கு எதனா ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் கம்மியாகாத மாதிரி அதை அப்படியே கன்சியூம் பண்ண பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணாமல். எனக்கு இன்றைக்கி அப்படியே குடிக்கிற மூடு இல்லை. ஸோ அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். லன்ச் பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது. அண்ட் இதெல்லாம் இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும் போது தண்ணி குடிங்க. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய பெல்லியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பெல்ட் போட்டுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் சிசேரியன் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். நான் என்னோடய டாக்டரை கேட்டுட்டு தான் பண்ணுறேன். அண்ட் ஈவினிங் போல் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டிகிட்டு இருந்தது. அதனால் அப்படியே போயிட்டு வரும்போது கருப்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போனால் சரியான மழை, காற்று அப்படி இருந்தது. அண்ட் சின்ன பையன் காலையிலேருந்து சரியாக சாப்பிடாத மாதிரி இருந்தது. ஆனால் அவரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா பொங்கல் தான். ஸோ அவருக்கு பொங்கல் ஆர்டர் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. அண்ட் சாப்பிடும்போது கரெக்டாக கரண்ட் வந்துடுச்சு. அண்ட் பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். ஸோ சப்பாத்தி அவர் சாப்பிட்டாரு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டீ குடித்தேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்பவுமே இந்த சொசைட்டியா இல்லை நம்மளுக்கு சொல்லி வச்சு தான் தெரியல, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துச்சுன்னா நம்ம இப்படியே தான் இருக்கணும், ஆர்எல்ஸ் நம்மளுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது எதுனா ஒரு விஷயமானு எனக்கு தெரியல. அண்ட் நம்ம எதனா நம்மளுக்கு பண்ணணும் ஒரு டைம் எடுத்தாலும் எல்லோரும் சொல்கிறது அதான் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துச்சேன்னு. அண்ட் அவங்கெல்லாம் நம்மளுக்கு எதனா ஒரு உடம்புக்கு எதனா முடியலன்னா வந்து நிற்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். எப்போவும் ஹெல்த்தியாக இருப்போம், ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.